இருக்குமா என்றால் அதுக்கு ஒரே பதில் தான். இதுவரையில் இந்த தர்மம் சந்திக்காத எந்த விபத்தை இனிமேல் அது சந்தித்து விடும் என்று நீங்கள் திரும்ப கேளுங்கள். இதுவரையில் இந்த தர்மம் சந்திக்காத எந்த விபத்தை இனிமேல் கேவலம் விஞ்ஞானத்தால் அது சந்தித்து விடும் என்று திரும்ப கேட்க வேண்டும். ஆனால் இவ்வளவு விபத்துகளிலிருந்து இந்த தர்மத்தை எது காப்பாற்றி காப்பாற்றி மேலே கொண்டு போயிருக்கிறது? ஒரே ஒரு விஷயம்தான். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் ஐயா தொகுப்புரை சொல்ற போது ஒருவேளை தவறா இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். ஒரே ஒரு விஷயம்தான். உலகத்தில் சிறு இனக்குழுக்கள் இருக்கிற போது சிறு தெய்வங்களை வழிபடுவார்கள். நீங்களே பார்த்திருப்பீங்க. எசக்கியம்மன் ஒரு சின்ன இடத்துல வழிபடுற எசக்கியம்மன், எல்லையம்மன் ஒரு சின்ன 4 தெருவுக்கு ஒரு எல்லையம்மன் இருக்கும். சிறு தெய்வ வழிபாடு உலகத்துல எல்லா இடத்துலயும் உண்டு. பெரு தெய்வ வழிபாடுகள் வருகிற போது சிறு தெய்வ வழிபாடுகளை அதை அழித்து ஒடுக்கும். இதுதான் உலகத்தின் சரித்திரம். ஐரோப்பா முழுக்க பேஜனிசம் இருந்தது. சிறு தெய்வ வழிபாடு. சிறு தெய்வ வழிபாடுன்றத பத்தி பெண்களுக்கு தெரியணும். ஏன்னா சிறு தெய்வ வழிபாடு என்பது பெரும்பாலும் பெண் தெய்வங்களினுடைய வழிபாடு தான். பெண் தெய்வங்களை தான் வழிபடுவாங்க. பெரும் தெய்வங்கள் வருகிற போது எல்லாமே பெண் தெய்வங்களை ஒதுக்கிட்டு ஆண் தெய்வங்களை மாத்திருவாங்க. உண்டா இல்லையா? உண்டு. பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும். ஐரோப்பாவிலே பேஜனிசம் வந்த போது சிறு தெய்வ வழிபாடுதான். ஆனால் மிகப்பெரிய அளவில் கிறிஸ்தவ மதம் அங்கே செழித்து வளர்ந்த போது பேஜன் கடவுள்கள் சிதைக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள், ஒழிக்கப்பட்டார்கள். பேஜன் தெய்வங்களை பற்றி பேசிய அலெக்சாண்ட்ரா என்ற ஊரிலே இருந்த நூலகம் எரிக்கப்பட்டது. ஆனா இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆனா இந்து மதத்துல பாருங்க, சிறு தெய்வ வழிபாடு பெருந்தெய்வ வழிபாடாக மாறுகிற போது சிறு தெய்வங்கள் ஒழிக்கப்படாது, சிறு தெய்வங்களையும் வளர்த்து பெருந்தெய்வங்களாக மாற்றி விடுவார்கள். ஒவ்வொரு ஆடி மாசமும் எல்லாரும் ஈஸ்வரி அம்மா பாடுறதை நீங்க கேக்குறீங்க. யார பத்தி பாடுறாங்க? ஊர் கோவில் மூலையில சின்னதா இருக்கிற எசக்கியம்மனை பத்தி பேசுவாங்க. எசக்கியம்மா எசக்கியம்மா நீ இல்லாம வாழ்க்கை இல்லம்மா, நீதான் பிரம்மஸ்வரூபிணின்னு அடுத்த லைன் இருக்கும். என்ன சார் இது? இவ்வளவு சின்ன தெய்வமும் பிரம்மஸ்வரூபிணி ஒன்னா? ஆதிசங்கரர் கைலாயத்திலே போய் தரிசித்து வார்த்தை வராமல் தடுமாறி எந்த அம்பிகையை பார்த்து சௌந்தர்ய லகரியை இயற்றினாரோ அந்த சௌந்தர்ய லகரிக்கு சொந்தக்காரியான அந்த உமையம்மையும் தெரு வீதியிலே இருக்கிற இசக்கியம்மனும் ஒன்றுதான் என்று சொல்லுகிற ஒரு பொன் பட்டு சரடு அத்தனை நம்பிக்கைகளையும் இணைத்து விடுகிற அந்த அபாரமான தர்மம் தான் இந்து தர்மம். கோயில்ல போய் பிரதர்ஷனம் பண்ண உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுகிற இந்துவுக்கும் அவனுடைய நம்பிக்கைக்கும் இங்கே இடம் உண்டு. ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லுகிறார், எந்த சடங்குகளிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. கண்ணை மூடி பிரபஞ்சத்தினுடைய அழகை தரிசிக்கிற போது அதுதான் எனக்கு பிரம்மஸ்வரூபம் என்று சொல்லுகிறாரே, அவர் சொல்லுவதற்கும் இந்த மதத்திலே இடம் உண்டு. அத்தனையையும் ஒன்றாக இணைத்து விடுகிற ஒரு மாபெரும் தர்மத்தினுடைய 3000 வருஷ பாரம்பரியத்தில் நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் என்னுடைய நேற்றை பார்த்து நான் சொல்லுகின்றேன், என்னுடைய நாளை பிரகாசமாகத்தான் இருக்கும் என்று. பாரதி சொன்னான், இன்று நாம் கொஞ்சம் மங்கி இருக்கிறோம், ஆனால் எங்களுடைய நேற்று பிரகாசமானது, அதனால் எங்களுடைய நாளை நன்றாகத்தான் இருக்கும் என்று. அதைத்தான் இந்த மேடையிலே நான் சொல்லுகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். அப்படி ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேனோ? ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். சென்னையில் நடந்ததாக இந்த கதை சொல்லுகிறார்கள். நடந்திருப்பதற்கு சாத்தியக்கூறு உண்டு. ஒரு பையன் சலூனுக்கு போறதுக்கு அழுவான். அவங்க அப்பா தான் சலூன் கூட்டிட்டு போவாங்க. ரொம்ப அழுவான். முடி வெட்டிக்கிறதுக்கு அப்படி அமகலம் பண்ணுவான். இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க தான் நிறைய முடி வெட்டிக்குது. ஆம்பளை பசங்க முடியே வெட்ட மாட்டேங்க. பொம்பளை பிள்ளைங்களோட ஆம்பளை பிள்ளைங்களுக்கு முடி வேற நிறைய வளருது. அது வேற பொறாமையா இருக்கு. நம்ம அந்த பையன் சலூனுக்கு போக மாட்டேங்கிறான். அப்பா வந்து சொல்றாரு, சரி விட முடிய வளர்த்துக்கோ, இவனால முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு. திடீர்னு ஒரு நாள் சொல்றான், அப்பா டேக் மீ டு தி சலூன் பா. சரி கூட்டிட்டு போறாரு. அங்க போய் அவன் சொல்றான், ஷேவ் மை ஹெட் ஃபுல்லின்றான். உங்க அப்பா சொல்ல, டே லூஸ் மதி பேசாதடா, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போன பசங்களை சிரிப்பாங்கடா உன்னை பார்த்தா. யூ ஷுட் நாட் ஷேவ் யுவர் ஹெட். நோ ஐ வாண்ட் டு ஷேவ் மை ஹெட். இல்லடா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது முடி கொடுத்துக்கலாம், இப்ப அதெல்லாம் செய்யக்கூடாது. பொறண்டு அழறான், ஷேவ் மை ஹெட். வேற வழி இல்லாம முழு முடியும் இறக்கி அந்த பையனை தலைமுடி இல்லாம அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற. அப்பா சொல்ல, நானே வரேன், எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க, நீ அழுவ, நான் கூட வரேன்.
கிளாஸுக்கு போனா பாருங்களேன், எல்லா பிள்ளையும் மொத்த முடியை எடுத்துட்டு மொட்டையா இருக்கு கிளாஸ். என்னடா ஆச்சு உங்க கிளாஸுக்குன்னு அவங்க சொல்றாங்க. எங்க கூட படிக்கிறான்ல ஒரு பையன், ஒரு பிரவீனோ நவீனோ எவனோ ஒருத்தன், அவனுக்கு he was suffering from blood cancer daddy. அவனுக்கு கீமோதெரப்பி எடுத்து முடியெல்லாம் கொட்டி போச்சு. அவன் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு வர போறான். அவன் வரும்போது முடி இல்லாம வருவான். அவன் மோசமா ஃபீல் பண்ண கூடாதுன்னு we decided all of us will shave our head. ரிக்வேதத்திலே ரிஷி பரமேஷ்டி பிரஜாபதி என்பவருடைய சிருஷ்டி கீதம் ரொம்ப புகழ் பெற்றது. மொழியே தோன்றாத ஆதி காலம், மொழியேன்னு வரல, தனக்கு முன்னால் இருந்த பிரம்மாண்டத்தை பார்த்து அந்த சிருஷ்டி கீதத்தை அந்த ரிஷி இசைத்த போது கரடித்தோலை அணிந்து கொண்டு மாமிசத்தை புசித்துக் கொண்டுதான் அந்த ரிஷி இதை சொல்லி இருக்க வேண்டும். ரிக்வேதம் சொன்னவர்களை ரிஷிகள்னு சொல்ல மாட்டாங்க, கவிஞர்கள்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கள் உருவாக்கவில்லை, ககன வெளியிலே இருந்த வேதத்தை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு அதை கவிதை நடையிலே கொடுத்தார்கள். அந்த ரிஷி பரமேஷ்டி பிரஜாபதி சொன்னார், அப்போது அசத் இல்லை, அப்போது சத்தும் இல்லை, உலகம் இல்லை, வானும் இல்லை, அடியற்ற ஆழமுடையதும் முடிவற்ற நீளமுடையதும் இந்த பிரம்மாண்டமானது இருக்கிறதே, அது எது? ஒன்றேயானது அது. அது இருட்டில் போர்த்தப்பட்ட வெளி, அது மரணத்தால் மறைக்கப்பட்ட ஜனனம். அது யார்? யார் அறிவார்? அதை யார் உண்டு செய்தார்? யாருக்கு தெரியும்? அதுவே அறியும் அல்லது அதுவும் அறியாது என்று அந்த சிருஷ்டி கீதத்தை ரிஷி பரமேஷ்டி பிரஜாபதி முடித்தார். நம்முடைய எதிர்காலத்தில் விஞ்ஞானம் நம்மை கையிலே எடுத்துக் கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையை ஒரு கம்ப்யூட்டர் நடத்தலாம். நம்முடைய குழந்தைகள் பரிசோதனை சாலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட குழந்தைகளாக இருக்கலாம். ஆனால் தனியே இருந்து என்னை படைத்த பிரம்மாண்டம் எது என்று சிந்திக்கிற ஒரே ஒரு மனிதன் இருந்தால் அப்போது ஆன்மீகம் வாழும். எனக்கு பக்கத்திலே இருக்கிற மனிதனும் என்னை போல ஒரு பிரம்மம் தான். அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, ஈசாவாஸ்யம், இதம் சர்வம், எல்லாமே பிரம்மம் தான் என்று எந்த ரிஷிகள் நேற்றைக்கு நினைத்தார்களோ அந்த ரிஷிகளினுடைய பெயர்கள் தெரியாமல் தன்னை சுற்றி இருக்கிற அனைத்திலும் தன்னை தரிசிக்க தெரிந்த ஒரே ஒரு மனிதன் நம்முடைய எதிர்காலத்தில் இருந்தால் அவன் இருக்கிற வரையில் இந்த தர்மம் வாழும், இதற்கு அழிவில்லை. அதனால் தான் எங்கள் பாரதி சொன்னான், எல்லாரும் அமரநிலை எய்து நன் முறையை இந்தியா உலகிற்களிக்கும், ஆம் இந்தியா உலகிற்களிக்கும், ஆம் ஆம் இந்தியா உலகிற்களிக்கும் என்று பாரதி செய்த பிரகடனத்தை அறிவார்ந்த இந்த சபையின் முன்னால் வைத்து விடைபெறுகிறேன். வணக்கம்.